This cable connects me to the amplifier. Every day, words connect you either to God or to the devil. நான் முதல்ல சொன்னேன், இந்த ஒயர் எப்படி இதுல மாட்டும் போது ஆம்பிளிஃபையரோட கனெக்ட் ஆகிருக்குன்னு சொன்னனோ அது போலதான் உங்களுடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் நீங்கள் யாரோடு அந்த வார்த்தையை இணைத்திருக்கின்றீர்கள், எதோடு இணைத்திருக்கின்றீர்கள் என்பது உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும், உங்களுடைய பலன்களை தீர்மானிக்கும். நீங்கள் கடவுளோடா அல்லது சாத்தானோடா, யாரோடு எந்த அந்த வார்த்தைகள் யாருடைய வார்த்தைகளோடு உங்களை இணைத்திருக்கின்றீர்கள் என்பதுதான் அதனுடைய விளைவை தீர்மானிக்கும். புரிஞ்சுதா? So can you run around preachers, pray over me, pray over me, pray over me, but no connection with the word of God? Where are you going? Where are you going? செய்தி கொடுப்பவங்க போதகர்கள் இப்படி ஒவ்வொருத்தர் பின்னாலா நீங்க ஓடி போய் எனக்காக ஜெபிங்க, எனக்காக ஜெபிங்க, எனக்கு சுகம் ஆகணும் அப்படி நீங்க ஓடும்போது இந்த கனெக்டிங், அந்த உங்களுக்குள்ள இணைப்பு, அந்த ஒயர் யாரோட இருக்கு? இறை வார்த்தையோட, கடவுளோட இருக்கா? அப்படி இல்லாம இருக்கும்போது நீங்க இப்படி சுத்தி சுத்தி எனக்காக ஜெபிங்க ஜெபிங்கன்னு ஓடும்போது அங்க ஏதாவது மாற்றம் நிகழுமா? ஏதாவது சுகம் வர முடியுமா? All your life you will do that only. எப்பவும் போய் என்ன ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் தள்ள கை வச்சு ஜெபிங்கன்னு சொல்லி இப்படி போயிட்டே இருப்பீங்க உங்க வாழ்க்கையெல்லாம். What God wants you to do is get connected to His word, believe His word, obey His word. Your life will be supernatural. ஆண்டவர் என்ன சொல்கின்றார்? உங்களுடைய வாழ்க்கை இறை வார்த்தையோடு இணைந்திருக்க வேண்டும். அந்த வார்த்தையை நீங்கள் விசுவசிக்க வேண்டும். அந்த வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும். அப்போது நீங்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆசீர்வாதங்களை எல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். Now watch this. இப்ப கவனிங்க. Adam disobeyed God. ஆதாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படியவில்லை. And God came in search of him. அப்போது ஆண்டவர் வருகின்றார், தோட்டத்துக்குள்ள அவரை தேடி வருகின்றார். And God asked, Adam, where are you? அப்போது ஆண்டவர், ஆதாம் நீ எங்கே இருக்கிறாய் என்று அவர் கேட்கின்றார். What did Adam say? அப்போ ஆதாம் என்ன சொன்னார்? ஹைடிங். Okay, I am hiding behind the tree. God asked him, why are you hiding behind the tree? அப்போது ஆதாம் சொன்னார், நான் மரத்துக்கு பின்னால் ஒளிந்து கொண்டிருக்கின்றேன் என்று. கடவுள் கேட்டார், ஏன் நீ அங்கு ஒளிந்து கொண்டிருக்கின்றாய்? Because I am naked. நான் ஆடையின்றி இருக்கின்றேன், அதனால I am afraid. அதனால நான் பயப்படுறேன். What is God? Question: was Adam and Eve not naked before? கேள்வி: ஆதாமும் ஏவாளும் இதற்கு முன்னால் அவர்கள் ஆடையின்றி இருக்கவில்லையா? முன்னால தொடக்கத்துல they were naked, yes or no? முதல்ல அவர்கள் ஆடையின்றி இருந்தார்களா இல்லையா? Now. Okay, just take that. Okay. Genesis 3. Verse 9 and 10. ஆண்டவராகிய கடவுள் மனிதனை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கின்றாய் என்று கேட்டார். உம் குரல் ஒலியை நான் தோட்டத்தில் கேட்டேன், ஆனால் எனக்கு அச்சமாக இருந்தது, ஏனெனில் நான் ஆடையின்றி இருந்தேன், எனவே நான் ஒளிந்து கொண்டேன் என்றான். Now he said, I heard your voice in the garden and I was afraid because I was naked. அவர் இவ்வாறு சொல்கின்றார், உம் குரல் ஒலியை நான் கேட்டேன், ஆனால் எனக்கு பயமாக அச்சமாக இருந்தது, ஏனென்றால் நான் ஆடையின்றி இருந்தேன் என்று சொல்கின்றார். Now was Adam naked before this also? இதுக்கு முன்னாலேயே அவர் ஆடையின்றி இருந்தாரா? Yes. But did he have fear? அதுக்கு முந்தி அவருக்கு இப்படி பயம் இருந்ததா? See, hold on. The moment Adam said these words, what's the first thing God said to him? Verse number 11. ஆதாம் இந்த வார்த்தையை சொன்னவுடன் ஆண்டவர் என்ன பதில் சொல்கின்றார்? Look at verse number 11. 11ல, நீ ஆடையின்றி இருக்கின்றாய் என்று உனக்கு சொன்னது யார்? நீ just read that. நீ ஆடையின்றி இருக்கின்றாய் என்று உனக்கு சொன்னது யார்? The first thing God is asking him, tell me,
whom are you talking to? I created you naked, but I never told you you are naked. You are talking to somebody who told you you are naked. Whom are you talking to? ஆண்டவர் சொல்கின்றார், ஆதாமை பார்த்து, நான் உன்னைய படைத்தேன், உன்னை படைச்ச சமயத்துல உனக்கு ஆடை இல்ல அப்படின்னு சொல்லி நான் சொன்னதில்லை. ஆனா இப்போ உனக்கு ஆடை இல்லைன்னு சொல்லி உன்கிட்ட யார் சொன்னது? நீ யார் கூட பேசிட்டு இருந்த அப்படின்னு கேக்குறாரு. In other words, God is saying, you have received words which are not mine. ஆண்டவர் சொல்கின்றார், நீ நான் சொல்லாத வார்த்தைகளை நீ வெளியிலிருந்து பெற்றுக்கொண்டாய். Somebody is talking to you and you have believed that somebody, and that is why you got fear. நீ வேறு யாரோ ஒருவரோடு நீ பேசிக் கொண்டிருந்தாய், அந்த வார்த்தைகளை நீ கேட்டாய், எனவேதான் உனக்குள் பயம் வந்தது. Example. ஒரு உதாரணம். Have you ever heard anybody saying, I got diabetes? நீங்க யாராவது உங்ககிட்ட எனக்கு டயபெட்டிக் நோய் இருக்கு அப்படின்னு சொல்றத கேட்டிருக்கீங்களா? யாராவது எனக்கு டயபெட்டிக்ஸ் இருக்கு, நீரிழிவு நோய் இருக்குது அப்படின்னு சொல்ல கேட்டிருக்கீங்களா? சரியா? Is God saying that you got diabetes? கடவுள் சொன்னாரா உனக்கு இப்படி சர்க்கரை வியாதி இருக்குன்னு? God's word is saying, by the wounds of Jesus you are already healed. ஆண்டவருடைய வார்த்தை எவ்வாறு என்ன சொல்கின்றது? அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமடைந்து உள்ளீர்கள் அப்படின்னு சொல்லுது. So whose word are you taking? நீங்க எந்த வார்த்தையை எடுத்துக்கிட்டீங்க? கடவுளுடைய வார்த்தையை எடுத்துக்கிட்டீங்களா? The Lord is asking you, who told you that you got diabetes? I did not say that. I said, through my son Jesus, by his wounds you are completely healed. ஆண்டவர் சொல்றார், நான் உங்ககிட்ட அப்படி சொல்லவே இல்லையே. நான் என்ன சொல்லியிருக்கேன்? என்னுடைய மகன் இயேசுவின் அந்த எல்லா காயங்களாலும் நீங்கள் குணமடைந்துள்ளீர்கள், அப்படிதான் நான் சொல்லியிருக்கிறேன். நான் இப்படி சொல்லலையே என்று சொல்கின்றார். So in a day, whose word do you speak? God's word or ஒரு நாள்ல or words that are contradicting to the word of God? ஒரு நாள்ல நீங்க எந்த வார்த்தையை பேசுறீங்க? ஆண்டவருடைய வார்த்தையா அல்லது அதற்கு எதிர்மறையாக முரணாக இருக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் நீங்க பேசிட்டு இருக்கீங்களா? You got any pain in your body? உங்களுக்கு ஏதாவது வலி இருக்குதா? உங்களுக்கு உங்க உடம்புல எங்கேயாவது வலி இருக்குதா? I can see that pain on your face. உங்க உடம்புல இருக்க வலியை உங்க முகத்துல என்னால பார்க்க முடியுது. What pain you got? என்ன வலி உங்களுக்கு இருக்கு? பேக் பெயின். பேக் பெயின். Stand up. எழும்புங்க நீங்க. I'm not going to pray over her. நான் இப்போ இவங்க தலையில கை வச்சு நான் இவங்களுக்கு ஜெபிக்க போறது இல்ல. I'm not going to touch her. நான் அவங்கள தொட ஒண்ணும் போறது இல்ல. It is her choice. இப்போ அவங்களோட விருப்பம். Whose word she wants to believe. அவங்க யார் வார்த்தையை நம்ப போறாங்க அப்படிங்கிறது அவங்களோட விருப்பம். I just want to ask her a few questions. அவங்ககிட்ட நான் சில கேள்விகளை மட்டும் நான் கேட்க போறேன். For how many years you have got this back pain? உங்களுக்கு எத்தனை வருஷமா இந்த முதுகு வலி இருக்குது? 10 years. 10 வருஷம். 10 years. ரொம்ப நாள். Praise the Lord. Praise the Lord. So from 10 years you have been saying I got back pain. 10 வருடங்களா நீங்க வந்து எனக்கு முதுகு வலி இருக்குது, முதுகு வலி அப்படி சொல்லிட்டு இருக்கீங்க. So is she saying from 10 years God's word or words that is not from God's word? இந்த 10 வருடமும் இவங்க ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லிட்டு இருக்காங்களா அல்லது அதற்கு எதிர்மறையாக தன்னுடைய வார்த்தைகளை சொல்லிட்டு இருக்காங்களா? ஆண்டவருடைய வார்த்தையா அல்லதுக்கு எதிர்மறையான வார்த்தையா? Tell her not to be angry with me. I'm going to help her. நீங்க கோவிச்சுக்காதீங்க, உங்களுக்கு உதவ தான் போறாங்க. உங்களுக்கு உதவ போறாங்க, நீங்க கோவிச்சுக்காதீங்க. Don't be angry with me. சகோதரர் கூட கோபம் வேண்டாம். Because taking your example everybody can learn. உங்களுடைய வாழ்க்கையில இந்த உங்க வியாதியை வச்சு எல்லாருக்கும் குணம் கிடைக்க போகுது. கற்றுக் கொடுக்க போறாங்க. சரியா? Now you must have come today that Jesus is going to heal you. இன்னைக்கு நீங்க இந்த ஜெபத்துக்கு வரும்போது ஆண்டவர் என்னை குணப்படுத்தணும் அப்படி நினைச்சு நீங்க இங்க வந்தீங்க. சரியா? ஆமா. Now which word are you going to believe? நீங்க எந்த வார்த்தையை நம்ப போறீங்க? See, the centurion spoke a word of faith. இன்னைக்கு நம்ம பார்த்தோம் நூற்றுவர் தலைவன் ஒரு விசுவாச வார்த்தையை பேசினதை நம்ம கேட்டோம். And the Bible says at that very moment Jesus said, go
your servant is healed. And the servant was healed at that very moment when the word of faith was spoken. அந்த நிமிஷத்திலேயே அந்த நூற்றுவர் தலைவன் சொன்ன அதே நிமிஷத்துல ஆண்டவர் இயேசு நீ சமாதானமா போ, உன் ஊழியன் குணமடைவான் அப்படின்னு சொன்ன நிமிஷத்துல அங்க குணம் கிடைச்சது. Correct? கடவுளின் வார்த்தை. God's word. God's word is so much. Which one? எந்த வார்த்தை? எந்த வார்த்தை? எந்த வார்த்தையை நம்புறீங்க? எந்த வார்த்தையை நீங்க நம்புறீங்க? இறை வார்த்தை. இறை வார்த்தை. அதான் எந்த வார்த்தை? நாங்க இந்த பைபிள்ல இந்த பைபிள் ஃபுல்லா இறை வார்த்தை இருக்கு. அதுல எதை நம்புறீங்க? குறிப்பிட்டு சொல்லு. எதுன்னு குறிப்பிட்டு இல்ல. She doesn't know which word to say. That's why for 10 years you are struggling. அதனால தான் எந்த வார்த்தையே சொல்லணும்னு தெரியல. அதனால தான் 10 வருஷமா இந்த முதுகுவலி இருக்கு. I will teach you one word. இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லி தரேன். Will you say? நீங்க சொல்லுவீங்களா? அத ஒரு வார்த்தை சொல்லி தரேன், அதை சொல்லுவீங்களா? சரியா? Okay. Okay. I will explain to you, okay? நான் அத உங்களுக்கு விளக்கி சொல்றேன். Can you see the cross of Jesus? இப்போ நீங்க ஆண்டவர் இயேசுனுடைய சிலுவையை பார்க்க முடியுதா உங்களுக்கு? Okay. The Bible says he carried the cross. பைபிள்ல நம்ம வாசிக்கிறோம் ஆண்டவர் இயேசு இந்த சிலுவையை சுமந்தார். On his back. அவருடைய முதுகுல வச்சு இந்த சிலுவையை இப்படி வச்சிட்டு அவர் சுமந்து கொண்டு சென்றார் முதுகுல. And on this place he was whipped. அந்த இடத்துல சிலுவையை இப்படி வச்சு போகும்போது அந்த சாட்டையை வைத்து அடித்தார்கள். And those hooks went into his flesh and pulled the flesh out. அந்த சாட்டையில இருந்த கொக்கிகள் அப்படி அடிக்கும் போது அவர் முதுகுக்கு உள்ள போய் அங்க இருந்த சதையை அப்படி கிழிச்சு எடுத்து கொண்டு வந்தது. And his bones could be seen. அப்படி இழுத்துட்டு வரும்போது அந்த முதுகுல இருந்த அந்த எலும்புகளை பார்க்க முடிந்தது. And that wound Jesus took for your sake and my sake so that our sicknesses be healed. ஆண்டவர் இயேசு அத்தகைய கடுமையான வேதனையை உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் சகித்து கொண்டார். ஏனென்றால் அந்த வேதனையின் மூலமாக நம்முடைய வியாதிகளை குணப்படுத்துவதற்காக அவர் அதை பொறுமையுடன் தாங்கிக் கொண்டார். Do you understand that? புரியுதா உங்களுக்கு அது? Now by that wound your back is healed. That is what God is saying. அந்த வலியினால் ஆண்டவர் இயேசு அனுபவித்த அந்த வேதனையினால் உங்களுடைய வலி குணமாகின்றது என்று ஆண்டவர் சொல்கின்றார். So are you ready? நீங்க இப்ப தயாரா இருக்கீங்களா? Now that is what God's word says. Now your job is to believe that word. ஆண்டவருடைய வார்த்தை இறை வார்த்தை அதுதான் சொல்லுது. உங்களுடைய இப்போ நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா அந்த இறை வார்த்தையை நீங்கள் நம்ப வேண்டும். Are you ready? நீங்க நம்புறதுக்கு ரெடியா இருக்கீங்களா? Now close your eyes and say these words and listen. I am going to ask you to repeat these words on your own. இப்போது நீங்க நாங்க சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த வார்த்தையை கண்களை மூடி நீங்க சொல்லணும். அந்த வார்த்தையை நீங்களே திரும்ப திரும்ப நீங்க சொல்லணும். அத கண்ணை மூடி. So be attentive to what you are saying. இப்போ என்ன சொல்லிக் கொடுக்கமோ அந்த வார்த்தையில உங்க கவனம் இருக்கணும். கண்ணை மூடி அந்த வார்த்தையில கவனத்தை வச்சு நீங்க திரும்பி 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 திரும்ப சொல்ல வைப்போம். அப்ப நீங்க சொல்லிட்டே இருக்கணும். கண்ணை மூடி அந்த வார்த்தையில முழு கவனத்தை வச்சு சொல்லணும். Are you ready? சரியா? Close your eyes and say, Lord Jesus, I love you. நான் சொல்றத சொல்லுங்க. ஆண்டவர் இயேசுவே உம்மை நான் அன்பு செய்கின்றேன். நீங்க மத்தவங்களும் கண்கள் எல்லாம் மூடி எல்லாரும் சொல்லுங்க. கண்ணை மூடிக்கங்க. ஆண்டவர் இயேசுவே, ஆண்டவர் இயேசுவே, I love you. நான் உம்மை அன்பு செய்கிறேன். நான் உம்மை அன்பு செய்கிறேன். I believe with all my heart. நான் என்னுடைய முழு இதயத்தோடு நம்புகிறேன். நான் உன் முழு இதயத்தோடு நம்புகிறேன். That you died on the cross. நீர் சிலுவையில் எனக்காக மரித்தீர் என்று நம்புகிறேன். நீர் சிலுவையில் எனக்காக மரித்தீர் என்று நம்புகிறேன். You took all my sin, my sickness and the punishment that I deserve. நீர் என்னுடைய பாவங்களையும் சொல்லுங்க. நீர் எனது பாவங்களையும் பாவங்களையும் நோய்களையும் தண்டனையையும் சுமந்து கொண்டீர்.
சுமந்து கொண்டே கண்ணை இருக்கிறேன். மூடிட்டு கண்ணை க்ளோஸ் பண்ணோம். See, you're talking to Jesus. நீங்க இப்ப ஆண்டவர் இயேசுட்ட பேசுறீங்க, கண்ணை திறக்க கூடாது, அந்த வார்த்தையில கவனத்தை வைங்க. ம். Say, Lord Jesus, இயேசுவே ஆண்டவரே, இயேசுவே ஆண்டவரே, with my eyes of faith, என்னுடைய விசுவாச கண்களால் என் விசுவாச கண்களால் I can see your whole body wounded for my sake. உம்முடைய முழு முழு உடலும் எனக்காக காயப்பட்டதை எனக்காக காயப்பட்டதை நான் காண்கிறேன். Lord Jesus, your word says, ஆண்டவர் இயேசுவே, உம்முடைய வார்த்தை இவ்வாறாக சொல்கிறது, that by your wounds I am already healed. உம்முடைய காயங்களால் நான் குணமடைந்துள்ளேன். According to this word, இந்த வார்த்தையின்படி every pain and sickness from my body என்னுடைய உடம்பில் உள்ள எல்லா வலி நோய்களும் என்னுடைய பகுதியில் உள்ள எல்லா வலி நோய்களையும் is transferred into your body. உம்முடைய உடம்பிற்குள் மாற்றம் செய்துள்ளீர். My sickness is gone into your body now. என்னுடைய நோய் உம்முடைய உடம்பிற்குள் இப்போது சென்று விட்டது. And from your body is flowing உம்முடைய உடம்பிலிருந்து your healing power, உம்முடைய குணமளிக்கும் வல்லமை, உம்முடைய குணமளிக்கும் வல்லமை என் உடலில் பாய்கிறது. Jesus, I thank you. இயேசுவே, உமக்கு நன்றி செலுத்துகின்றேன். Jesus, I thank you. இயேசுவே, உமக்கு நன்றி செலுத்துகின்றேன். By your wounds I am completely healed now. உம்முடைய காயங்களால் நான் முழுமையாக குணமடைந்துள்ளேன். உம்முடைய காயங்களால் நான் முழுமையாக குணமடைந்துள்ளேன். உம்முடைய காயங்களால் நான் முழுமையாக குணமடைந்துள்ளேன். கண்ணை மூடி காயங்களால் நான் முழுமையாக குணமடைந்து உள்ளேன். உம்முடைய 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 காயங்களினால் நான் முழுமையாக குணமடைந்து உள்ளேன். உம்முடைய காயங்களால் நான் முழுமையாக குணமடைந்துள்ளேன். உம்முடைய காயங்களினால் நான் முழுமையாக குணமடைந்துள்ளேன். உம்முடைய காயங்களினால் திருப்பி பாருங்க, நல்லா திரும்புங்க, அசைச்சு பாருங்க, எந்த இடத்துல பாருங்க. It's gone. எப்படி இருக்கு? Bend. குனிஞ்சு பாருங்க, நீங்க குனிஞ்சு தொடுங்க. Is it there? பின்னால திரும்பி பாருங்க. எப்படி சரி, எப்படி இருக்குது இப்போ? குறைஞ்சிருக்கு. It has lessened. It is still there. இன்னும் இருக்குதா உங்களுக்கு? இப்போ இல்ல. இப்போ now she says okay. இப்போ இல்ல. So after coming back, இப்ப அங்க போனா திருப்பி வந்துருமா? இல்ல, குறைஞ்சிரும் நம்பிக்கை இருக்கு. She believes she'll be healed. She will be healed. You are not healed now. இப்போ நீங்க குணமாகலையா? இல்ல, குணமாயாச்சு. இப்போ குணம். She is so confused, she doesn't know what to say. தெரியல, குழப்பமா இருக்குது, என்ன சொல்லணும்னு தெரியல. எப்படி குணமாயி இருக்கு இப்போ? What were you experiencing when we were saying this? இப்போ நம்ம நீங்க கண்ணை மூடி இப்படி சொல்லிட்டே இருந்தீங்கல்ல, அப்ப நீங்க என்னத்தை உணர்ந்தீங்க? அந்த உங்களுக்கு என்ன அனுபவம் கிடைச்சது? கண்ணை மூடி சொல்லுங்கன்னு சொன்னோம், சொல்லிட்டே இருந்தீங்க. அப்ப உங்களுக்கு என்ன அனுபவம் இருந்தது? எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? எனக்கு உடம்புக்கு கொஞ்சம் குணம் ஆன. கண்ணை மூடி இருந்தீங்கல்ல? ஆமா, உடம்பு குணம் ஆகிட்டு இருந்து. She felt the healing touch.
Okay, praise the Lord. Sit down. பிரைஸ் தி லார்ட். Now, பாத்து. okay, my wire. Now tell me, did I pray over her? இப்போ நீங்க பாத்தீங்க இந்த சகோதரி இங்க வந்து நின்னு அவங்க கண்ணை மூடி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப நான் வந்து அவங்க மேல தலையில கைய வச்சேனா, அவங்க தொட்டு அவங்கள ஜெபம் பண்ணனா? When she was sitting before this. இதுக்கு முன்னால. Now, இப்போ முன்னால I saw that on her expression. அவங்க வந்து உட்கார்ந்துக்கும் போது அவங்க முகத்தை நான் பார்த்தேன். ரொம்ப முகத்தை எப்படி சுழிச்சிட்டு ஒரு வலி போல இருந்தது. இப்ப போய் உட்கார்ந்துட்டு அவங்க சிரிச்சிட்டு இருக்காங்க. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Now what healed her? அவங்க வந்து இப்போ சிரிச்சிட்டு இருக்காங்க. இந்த சுகத்தை என்ன எப்படி அவங்க எது இந்த சுகத்தை கொடுத்தது? So for 10 years she has been praying without the word, and the word is the one that heals you. 10 வருடமா அவங்க எந்த இறைவார்த்தையும் இல்லாம அவங்க ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த இறைவார்த்தை தான் குணமளிக்கும் வல்லமையை கொண்டுள்ளது. அந்த இறைவார்த்தை தான் குணமளிக்கின்றது. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 Now all those who are sick, we want to pray for you. யாருக்கெல்லாம் சுகம் இல்லையோ உங்க எல்லாத்துக்கும் நான் சுகம் கிடைக்கும்படியாக ஜெபிக்க விரும்புகின்றேன். யாருக்கெல்லாம் சுகம் இல்லையோ அவங்களுக்கு சுகம் கிடைப்பதற்கு ஜெபிக்க விரும்புகின்றேன். Hallelujah. Hallelujah. How many of you got any pain or something? Please stand up. எத்தனை பேருக்கு உடம்புல ஏதோ வலி அல்லது நோய் அப்படி இருக்கு அப்படின்றவங்க நீங்க உங்க இடத்துல எழும்பி நில்லுங்க. Oh, so many people are sick in this church. இவ்வளவு பேர் இந்த இதுல சுகம் இல்லாம இருக்கீங்களா? Slowly everybody is standing. You are also standing. Let me also stand. No. Announce those who are sick, who has got any sickness or pain or anything, they stand up. யாருக்கெல்லாம் உடம்புல வியாதியோ வலியோ இருக்கிறவங்க எழும்புங்க. Okay. Did you see how that lady got healed? நீங்க இப்ப பார்த்துட்டே இருந்தீங்க எப்படி அந்த சகோதரிக்கு சுகம் கிடைச்சதுன்னு சொல்லி பார்த்துட்டே இருந்தீங்க. அப்படிதானே பார்த்துட்டு இருந்தீங்கல்ல? Now, when God spoke to Adam, there was no physical evidence. கடவுள் ஆதாமோடு பேசிய போது எந்த விதமான தொட்டு உணரக்கூடிய ஐம்புலன்களால் உணரக்கூடிய எந்த ஆதாரமும் அங்கு இல்லை. But because he believed what God said in his word, ஆதாம் ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையை அதன் வல்லமையை அவர் நம்பினார். he received the blessing. அவ்வாறு அந்த வல்லமையை அவர் நம்பியதால் ஆசீர்வாதத்தை அவர் பெற்றுக்கொண்டார். The centurion opened his mouth and spoke words of faith of what he believed. நூற்றுவர் தலைவர் வாயை திறந்து எதை நம்பினாரோ அந்த இறைவார்த்தையை அவர் பேசினார். He opened his mouth and spoke the word. அவர் வாயை திறந்து அந்த வார்த்தையை பேசினார். When you also open your mouth and speak the word, you receive your healing. நீங்களும் உங்கள் வாயை திறந்து அந்த இறைவார்த்தையை பேசினால் நீங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்வீர்கள். So if there is anybody who does not open his mouth or her mouth and is expecting God to do something, 100% guarantee you are receiving nothing. யாராவது இந்த இறைவார்த்தையை பேச மறுத்தால், அதை நம்பிக்கையோடு பேசவில்லை என்றால் 100% உறுதியாக சொல்லலாம் அவர்களுக்கு எதுவும் நடக்காது. Praise the Lord. Praise the Lord. All those who are standing, as soon as you get healed, are you going to testify? நீங்கள் இவ்வாறு குணம் பெறுவதற்காக நிற்கின்றீர்கள். அவ்வாறு நீங்கள் குணம் பெற்றுக்கொண்டதும் நான் ஆண்டவருக்கு சாட்சி பகர்வேன், சாட்சி சொல்லுவேன் என்று தீர்மானித்திருக்கின்றீர்களா? And you will say, I feel so shy to give testimony. So God is also feeling shy to heal you. நீங்க எனக்கு இங்க வந்து சாட்சி சொல்வதற்கு ரொம்ப வெட்கமா இருக்கும் அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா உங்களை குணப்படுத்துவதற்கும் கடவுள் வெட்கப்படுவார். Nobody is talking. Are they ready to testify? சோகம் கிடைச்சா நான் ஆண்டவர்ட்ட நான் இங்க வந்து சொல்லுவேன், ஆண்டவர் என்னை குணப்படுத்தினார் அப்படி நான் சொல்லுவேன் அப்படின்னு நினைச்சிருக்கீங்களா? Your Tamil is not good.
ஆண்டவரை மகிமைப்படுத்துவேன்னு நினைச்சிருக்கீங்களா? Hello. Tamil, sorry? புரிஞ்சுதா நான் பேசுன தமிழ்? Okay. Okay, now close your eyes. இப்போது நீங்கள் கண்களை மூடிக்கொள்ளுங்கள். And everybody listen, everybody bring that cross of Jesus before your eyes with your eyes closed. இப்போது எல்லாரும் கண்களை மூடிட்டு ஆண்டவர் இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த காட்சியை உங்கள் கண் முன்னால் நீங்கள் கொண்டு வாருங்கள். எல்லாம் கண்ணை மூடிக்கோங்க. சிலுவை காட்சி உங்கள் கண் முன்னால் இருக்கட்டும். Look at Jesus carrying the cross. ஆண்டவர் இயேசு சிலுவையை தோளில் வைத்து அவர் சுமந்து செல்வதை இப்போது உங்கள் கண்ணால் நீங்கள் பாருங்கள். On that cross is carrying the sin of the whole world including yours and mine. அந்த சிலுவையில் பாவம், அதாவது உங்களுடைய பாவம், என்னுடைய பாவம், இந்த உலகத்தின் பாவம் அனைத்தையும் அவர் சுமந்து செல்கின்றார். Look at his back and his body. He has been whipped and every part of his body is torn open and is bleeding. இப்போது அவருடைய உடம்பை நீங்கள் பாருங்கள். அவருடைய உடம்பானது சாட்டைகளால் அடிக்கப்பட்டு அந்த உடம்பு முழுவதும் சதைகள் கிழிக்கப்பட்டு அங்கிருந்து ரத்தம் வழிந்து கொண்டிருக்கின்றது. Jesus is looking at you and saying, I love you, my child. இப்போது ஆண்டவர் இயேசு உங்களை பார்த்து அவர் சொல்கின்றார், மகளே, மகனே, நான் உன்னை அன்பு செய்கின்றேன் என்று சொல்கின்றார். He is saying to you, come to me and believe my word. இப்போது அவர் உங்களை பார்த்து சொல்கின்றார், நீங்கள் என்னிடம் வாருங்கள், என்னுடைய வார்த்தையை நீங்கள் நம்புங்கள் என்று சொல்கின்றார். As you are looking at Jesus, confess every sin and ask him to forgive you. இப்போது ஆண்டவர் இயேசுவை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள், அவரது காயங்களை பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். ஆண்டவரிடத்திலே இப்போது உங்கள் எல்லா பாவங்களையும், ஆண்டவரே என் பாவங்களை எல்லாம் மன்னியும் என்று நீங்கள் கேளுங்கள். The sin that you committed by your thoughts, by your words, by your eyes, by your action. இப்போது நீங்கள் செய்த பாவங்கள் உங்கள் கண்களினாலும், உங்கள் காதுகளினாலும், உங்கள் வார்த்தைகளினாலும், உங்கள் சிந்தனையினாலும், உங்கள் செயல்களினாலும் நீங்கள் செய்த எல்லா பாவத்தையும் இப்போது ஆண்டவர் முன் கொண்டு வாருங்கள். As you are looking at Jesus, talk to him and tell him to forgive you. இப்போது ஆண்டவர் இயேசு உங்களை பார்க்கின்றார். அவரிடத்திலே, இயேசுவே என்னுடைய எல்லா பாவங்களையும் மன்னியும் என்று கேளுங்கள். Tell Jesus that you repent of all those sins and you will commit them no more. ஆண்டவரிடத்திலே இப்போது நீங்கள் சொல்லுங்கள், இயேசுவே இந்த எல்லா பாவத்திற்காகவும் நான் மனம் வருந்துகின்றேன், இனிமேல் இப்படியான பாவங்களை நான் செய்ய மாட்டேன் என்று அவரிடம் கூறுங்கள். Tell Jesus that you have made a decision to forgive everyone and ask for forgiveness from everyone and from now on walk in love. இப்போது ஆண்டவரிடம் சொல்லுங்கள், ஆண்டவரே நான் எல்லோரையும் இந்த வேளையிலே மன்னிக்கிறேன், நான் அவர்களிடத்திலே மன்னிப்பு கேட்டு நான் மன்னிப்பை பெற்றுக்கொள்வேன், நான் ஒரு அன்பு வாழ்க்கை வாழுவேன் என்று அவரிடத்திலே நீங்கள் உறுதி சொல்லுங்கள். Look at Jesus. His love is flowing into you now. இப்போது ஆண்டவர் இயேசுவின் முகத்தை பாருங்கள். அவருடைய அன்பு உங்களுக்குள் வழிந்து ஓடுகின்றது. Jesus has forgiven you, he has accepted you, and his precious blood is cleansing you. இப்போது ஆண்டவர் இயேசு உங்களை மன்னித்திருக்கின்றார், அவர் உங்களை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். இப்போது அவருடைய இரத்தம் உங்கள் உடல் முழுவதுமாக பாய்ந்து ஓடுகின்றது. The word of God says, if you confess your sin, he is faithful, his blood shall cleanse you from all your sins. இறை வார்த்தை சொல்கின்றது, நீங்கள் ஆண்டவர் இயேசுவையும் அவருடைய வார்த்தையையும் நீங்கள் நம்பினால் அவருடைய இரத்தம் சகல பாவங்களையும் கழுவி உங்களை தூய்மைப்படுத்துகின்றது என்று கூறுகின்றது. Talk to Jesus and tell him that you love him. இப்போது நீங்கள் ஆண்டவர் இயேசுவின் முகத்தை பார்த்து, இயேசுவே நான் உம்மை அன்பு செய்கிறேன் என்று சொல்லுங்கள். Open your mouth and say, Jesus, I love you. இப்போது உங்கள் வாயை திறந்து நீங்க சொல்லுங்க, இயேசுவே நான் உன்னை அன்பு செய்கிறேன் என்று சொல்லுங்க.
Say that again. திரும்பவும் திரும்பவும் சொல்லுங்க. இயேசுவே நான் உம்மை அன்பு செய்கிறேன். ஆண்டவருடைய வல்லமை இப்போது இறங்கி கொண்டிருக்கிறது. சொல்லிட்டே இருங்க. இயேசுவே நான் உம்மை அன்பு செய்கிறேன். That sickness is leaving your body now. இப்போது உங்கள் உடம்பில் இருக்கின்ற வியாதி குணமடைகின்றது. Open your mouth and keep saying, thank Jesus, I love you. வாயை திறந்து இயேசுவே நான் உம்மை அன்பு செய்கிறேன் என்று சொல்லிக் கொண்டே இருங்கள். Every sickness is leaving your body now. எல்லா நோயும் உங்கள் உடம்பிலிருந்து இப்போது வெளியேறி கொண்டிருக்கிறது. Jesus is receiving in his own body. ஆண்டவர் இயேசு உங்கள் நோய்களை அவருடைய உடம்பிலே ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். Jesus is taking that pain and that sickness in his body. ஆண்டவர் இயேசு உங்கள் வியாதியையும் அந்த வலியையும் அவருடைய உடம்பில் எடுத்துக்கொண்டிருக்கின்றார். Jesus is taking that sickness in his own body. ஆண்டவர் இயேசு தனது சொந்த உடலிலே உங்கள் வியாதியை எடுத்துக்கொண்டிருக்கின்றார். Tell Jesus, I love you, I thank you Jesus. ஆண்டவரே உம்மை அன்பு செய்கிறேன். இயேசுவே உம்மை அன்பு செய்கிறேன். உம்மை அன்பு செய்கிறேன். Jesus, I love you, I thank you. இயேசுவே உம்மை அன்பு செய்கிறேன். உமக்கு நன்றி செலுத்துகின்றேன் என்று சொல்லுங்கள். Jesus, I love you, I thank you. இயேசுவே உம்மை அன்பு செய்கிறேன். உமக்கு நன்றி செலுத்துகின்றேன். Come on, some of you are not opening your mouth, you will receive nothing. யாரெல்லாம் வாயை திறக்கலையே அவங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்காது. வாயை திறந்து சொல்லுங்க. The centurion opened his mouth and spoke words of faith. நூற்றுவர் தலைவன் வாயை திறந்து விசுவாச வார்த்தைகளை பேசினார். That same God the same Lord is saying, come on, open your mouth. இப்போது அதே ஆண்டவர் சொல்கின்றார், உன் வாயை திறந்து நீ அறிக்கையிடு என்று. Look at Jesus on the cross and tell him, Lord Jesus, I love you. ஆண்டவர் இயேசு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கின்றார். உங்கள் கண் முன்னால் அவரை கொண்டு வந்து இயேசுவே நான் உம்மை அன்பு செய்கிறேன் என்று சொல்லுங்கள். Lord Jesus, I love you, I thank you for taking away my sin. ஆண்டவர் இயேசுவே நான் உம்மை அன்பு செய்கின்றேன். நான் உம்மை நேசிக்கின்றேன். உமக்கு நன்றி செலுத்துகின்றேன். I love you Jesus, I thank you for forgiving me. ஆண்டவரே என்னுடைய பாவங்களை எல்லாம் நீர் மன்னித்ததற்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகின்றேன் சொல்லுங்க. I love you, I thank you Jesus for forgiving me. இயேசுவே என்னுடைய பாவங்களை மன்னித்ததற்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகின்றேன். உம்மை அன்பு செய்கின்றேன். I love you Jesus, I thank you. இயேசுவே நான் உம்மை அன்பு செய்கின்றேன். உமக்கு நன்றி செலுத்துகின்றேன் சொல்லுங்க. For you have taken all my sickness and pain and sorrow and curse in your body. என்னுடைய உடம்பிலிருந்து எல்லா நோய்களையும் வலிகளையும் வேதனைகளையும் சாபங்களையும் இந்த வேளையில நீர் எடுத்து மாற்றியதற்காக நன்றி செலுத்துகிறேன். Thank you Jesus for healing me. Come on, say that. இயேசுவே என்னை குணப்படுத்தியதற்காக நன்றின்னு சொல்லுங்க. இயேசுவே என்னை குணப்படுத்தியதற்காக நன்றி. Come on, come on, come on. வாயை திறந்து சொல்லுங்க. இயேசுவே என்னை குணப்படுத்தியதற்காக நன்றி. Say it with faith. Come on. விசுவாசத்தோடு வாயை திறந்து நீங்க சொல்லுங்க. Open your mouth and say it. வாயை திறந்து சொல்லுங்க விசுவாசத்தோடு. Thank you Jesus for healing me completely. ஆண்டவரே என்னை முழுமையாக குணப்படுத்தியதற்காக நன்றி. Thank you Jesus for healing me completely. என்னை முழுமையாக சுகப்படுத்தியதற்காக நன்றின்னு சொல்லுங்க. Thank you Jesus for healing me completely. என்னை முழுமையாக குணப்படுத்தியதற்காக நன்றி. I can see so many sicknesses already gone from your body. இப்போது நிறைய பேருடைய உடம்பிலிருந்து நோய்கள் மாறிக்கொண்டிருப்பதை நான் காண்கிறேன். As you are standing there, Jesus is touching you. நீங்கள் இவ்வாறு நின்று கொண்டு சொல்லும்போது ஆண்டவர் இயேசு உங்களை தொட்டுக் கொண்டிருக்கின்றார். Jesus' wounded hand is upon you and is blessing you. ஆண்டவர் இயேசு தன்னுடைய கரத்தை உங்கள் மேல் வைத்து உங்களை ஆசீர்வதிக்கின்றார். His power is flowing into your body and cleansing you. இப்போது ஆண்டவருடைய வல்லமை உங்கள் உடம்புக்குள் நுழைந்து உங்களை தூய்மைப்படுத்துகின்றது. His blood has cleansed you and sanctified you. உங்க ஆண்டவர் இயேசுவின் இரத்தம் உங்களை தூய்மைப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி இருக்கின்றது. Thank you Jesus, I love you Jesus for forgiving me. இயேசுவே நான் உம்மை அன்பு செய்கிறேன். உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நீர் என்னை குணப்படுத்தியதற்காக நன்றி. Thank you Jesus, I love you Jesus for giving me a new life, a new beginning. ஆண்டவர் இயேசுவே எனக்கு நீர் புது வாழ்வு கொடுத்ததற்காக உமக்கு அன்பு செய்கிறேன்.
உம்மை நான் நேசிக்கிறேன், உமக்கு நன்றி செலுத்துகிறேன். Thank you, Jesus. நன்றி இயேசுவே. 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 I love you, Jesus. உம்மை நேசிக்கிறேன். I love you, Jesus. உம்மை நேசிக்கிறேன். Thank you for touching me, Jesus. என்னை தொட்டதற்காக Thank இயேசுவே you for நன்றி. healing me, Jesus. என்னை குணப்படுத்தியதற்காக இயேசுவே love you, நன்றி. Jesus. இயேசுவே உம்மை அன்பு I செய்கிறேன். love you, Jesus. இயேசுவே உம்மை அன்பு செய்கிறேன். I love you, Jesus. இயேசுவே உம்மை அன்பு செய்கிறேன். Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Now open your eyes, check it out. கண்ணை Just திறங்க. check it out and இப்போது see how many of you have got healed. Just check it out. உங்களை நீங்க சோதித்து பாருங்க. Those who had how many of you had leg pain? Don't sit down. Don't sit down. Please keep standing. அப்படியே நீங்க நில்லுங்க. எத்தனை பேருக்கு கால் வலி இருந்தது இந்த கூட்டத்துல? Please keep standing. அப்படியே நீங்க நில்லுங்க. சுகமளிப்பதற்காக ஜெபித்த எல்லாரும் நில்லுங்க. If you cannot obey this word, how will you obey God's word? நீங்க இந்த வார்த்தைக்கு கூட கீழ்ப்படியலன்னு சொன்னா கடவுளுடைய வார்த்தைக்கு நீங்க எப்படி கீழ்ப்படிவீங்க? I said those who are standing, please keep standing. நான் சொன்னேன் சுகமளிப்பதற்காக நின்னவங்க எல்லாம் அப்படியே நில்லுங்கன்னு சொன்னேன். புரியலையா தமிழ்? நம்ம முதல்ல யாருக்கெல்லாம் நோய் இருக்கோ எந்திரிங்க, நில்லுங்க, ஜெபிங்கன்னு சொன்னோம். அப்போ சொன்னாங்க இப்போ உட்காராதீங்க, நில்லுங்கன்னு சொல்லி. Now all those who had any kind of body pain, just check it out. நீங்க எல்லாரும் How many of you had body pain? Lift your hands up. எத்தனை பேருக்கு உடம்புல ரொம்ப வலி இருந்தது, எனக்கு சுகமடையணும்னு நின்னீங்க? கை தூக்கி காட்டுங்க. How எத்தனை many of you had body pain? Just lift your hands up. உடம்புல ரொம்ப வேதனையா Come on, இருந்தனால lift your hands up. நான் கையை நல்லா உயர்த்தி காட்டுங்க. எத்தனை You know, lift your இப்படி கை வைக்காதீங்க, உயர்த்தி காட்டுங்க. Listen, we are talking from such a long time and you cannot obey this instruction. How will you obey God's word? நாங்க இவ்வளவு நேரம் இறைவார்த்தையை பத்தி எல்லாம் சொல்லி கொடுத்தாச்சு. இந்த சின்ன இதுக்கு நீங்க கீழ்ப்படியலன்னா எப்படி ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியும்? Lift your hand up. கையை உயர்த்தி காட்டுங்க. All those who had body pain, lift your hand up. யாருக்கெல்லாம் உடம்பு வேதனை இருந்ததோ ஜெபித்தீங்களோ? Now all those who are lifting your hands up, check your body and just கையை see whether the pain உயர்த்துறவங்க is உங்க there. உடம்ப சோதிச்சு பாருங்க. என்னுடைய பேர் ஜேம்ஸ் மார்ஷல். நான் பைபிள் எடுத்து ப்ரீச் பண்ணுவேன். மெசேஜ் நிறையா கொடுத்துருக்கேன். ஆனால் எனக்கு அந்த மெசேஜ் நான் கொடுத்தாலும் இடையில் அப்படியே நிறுத்திட்டேன். பொதுவாக நான் எந்த ப்ரேயருக்கும் போக மாட்டேன். இன்னைக்கு காலையில் நான் காலையில் ஒரு கனவு கண்டேன். அதாவது நான் பைபிளை ரொம்ப நம்புவேன். ஆனால் யாராவது பைபிளை பற்றி சொன்னாங்கன்னா அது எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். அவங்க சொல்கிற ஸ்டேட்மெண்ட் எனக்கு புரியாது. பட் இன்னைக்கு காலையில் நான் ஒரு கனவு காணும்போது ஏதோ ஒரு பிரதர் வர்ற மாதிரியும் அங்கே ஏதோ ஒரு அதிர்ச்சி நடக்கிற மாதிரியும் அப்படி கனவு கண்டு டக்குன்னு எந்திரிச்சிட்டேன். காலையில் நான் பார்க்குறேன் ஒரு 5 மணி. அப்போ பொதுவாக அந்த டைமில் கனவு கண்டா பலிக்கும்பாங்க. ஸோ அப்போ இன்னைக்கு காலையில் நான் ஆஃபீஸில் போய் இன்றைக்கி நிறைய ஒர்க்கு போய் சொன்னேன், இன்றைக்கி ஒரு நாள் எனக்கு ரெஸ்ட் வேணும் அப்படின்னா ஓகே போன்ட்டாங்க. பட் இங்கே வந்த உடனே எனக்கு அவங்களுடைய அந்த ஆதாம் அவருடைய அந்த ஓல்டு பைபிள் சொன்னாங்க பார்த்தீங்களா, அது எனக்கு ரொம்ப டச் ஆச்சு. ஏன்னா கடவுள் எல்லாமே நமக்கு தந்துட்டு நம்ம தவறு செஞ்சுட்டு நம்ம கடவுளை குத்த சொல்கிறேங்கிற ஒரு உணர்வு எனக்கு ஃபீல் ஆச்சு. அப்புறம் ப்ரேயர் பண்ணும்போது கூட நான் கடவுள்கிட்ட என்ன ப்ரேயர் பண்ணேன்னா, மீண்டும் என்னுடைய பணியை தொடரணும்னு ஆசைப்பட்றேன். நான் உன்னை ரொம்ப நம்புகிறேன், நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன். நான் என்னுடைய உடம்புல கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா எல்லா டாக்டருமே செக் பண்ணாங்க, அந்த யூரின்ல சூடு, அது என்னன்னு கண்டுபிடிக்க முடியல. எல்லா பிளட் டெஸ்ட்டும் பண்ணியாச்சு, எல்லாமே பண்ணியாச்சு, எல்லா ட்ரீட்மெண்ட்டும் எடுத்தாச்சு. அப்போ ஏதோ ஒரு நான் ஒருவேளை இந்த ப்ரீச்சிங் விட்டனாலேயோ இல்லைன்னா கடவுள் திருப்பி வரணும்னு சொன்னனாலேயோ நம்பிக்கை இல்லாமல் ஒருவேளை இருக்கலாம், மேபி இட்ஸோ. அதனால நான் இங்கே வந்த பிறகு திருப்பி எனக்கு இவங்களுடைய அந்த வேர்டிங்ஸ், பைபிள் வேர்டிங்ஸ் நீ படித்தது பைபிள் கிடையாது, இந்த வேர்டிங்ஸ் என்னை ரொம்ப டச் பண்ணுச்சு. ஆக்சுவலி தட்ஸ் ட்ரூ. ஏன்னா ஆரம்ப காலத்துலேருந்தே அந்த எங்கே நம்ம பாவம் பண்ணுறோங்கிறது நம்ம பிகினிங் த ஸ்டேஜ், நம்ம எல்லாருமே அதுக்கு அப்புறம் தான் நிற்கிறோம். பட் அதை பார்த்த உடனே எனக்கு அது மனசுக்குள்ளே அது ரீக்ளைட் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் ஜீசஸை நேராக பார்த்து அதோடைய காயங்களை பார்க்கும்போது நான் வரும்போது ரொம்ப இரிட்டேஷனாக தான் வந்தேன். ஏன்னா காலையில் எனக்கு ரொம்ப இரிட்டேஷனாக இருந்தது. பட் நான் எனக்கு இப்போ எனக்கு இல்லை, இனியும் வராதுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. பிரைஸ் ஜீசஸ்.
பிரைஸ் ஜீசஸ். தேங்க்ஸ். என் பேர் ரீனா. நான் வரும்போது நல்லா இழுப்பாட்டு வந்தேன். நான் இப்போ வந்தப்பறம் எனக்கு இழுப்பு இல்லை. அப்படி போய் நான் ஒரு 3 வருஷமாக ஒரு சிறிய வேதனையினால் அதிகமாக வேதனைப்பட்டு கடவுள்கிட்ட வேண்டிகிட்டே இருந்தேன். ஆனால் நான் எப்போதும் ஆண்டவர்கிட்ட முறையிடுவேன். நான் எவ்வளோ நல்ல இதாக இருந்தவரும் நான் நல்ல வாழ்க்கை வாழ்ந்து பைபிள் படிப்பேன். ஆனால் மன அமைதி மட்டும் கிடைக்கல எனக்கு. நான் எல்லார்கிட்டையும் எனக்கு மகள் 3 வருஷமாக வீட்டுக்கு வரல. அவள் பெங்களூரில் தான் இருக்கிறா. திருமணமாகி ஒரு பையனு 3 வருஷம் அவள் வீட்டுக்கே வரல. நான் டெய்லி கண்ணீர் சிந்தி ஆண்டவர்கிட்ட அழுதேன். ஆண்டவரே எப்படியாவது என் மகன் என் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு. ஆனால் 3 வருஷம் ஜெபிச்சு எனக்கு அது கிடைக்கல. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், ஆண்டவரே நான் நல்ல பிள்ளையாக தானே இருக்கேன், பைபிள் படிக்கிறேன், இந்த சட்டங்களெல்லாம் அனுபவிக்கிறேன், ஆனாலும் ஏன் எனக்கு கிடைக்கல, அது காரணம் யாரு அப்படின்னு ஆண்டவர்கிட்ட எப்போதும் கேட்பேன். நான் நல்லவங்களா, கடவுள்கிட்ட தான் தப்பு இருக்குதா, ஒவ்வொரு மனுஷர்கள்ட்டையா சொல்லிட்டு அப்படியெல்லாம் நினைச்சேன். ஆனால் இன்னைக்கு இந்த நற்செய்தி எனக்கு என்னை உள்ளத்தை மிகவும் தொட்டுது. நான் 3 வருஷம் ஒவ்வொருத்தர்கிட்டையா வேதனைப்படுவேன். நான் நல்ல பிள்ளையா இருக்கிறேன், நல்லா ஜெபிக்கிறேன், ஆனால் எனக்கு ஏன் கிடைக்கல, திருப்பலி உசைக்கு போகிறேன், எல்லாம் செய்கிறேன், எனக்கு ஏன் அது கிடைக்கல, என் பிள்ளை ஏன் வரல, எனக்கு அது கிடைக்கவே மாட்டேங்குது ஆண்டவரே அப்படின்னு. இன்னைக்குள்ள நற்செய்தியில் ஆண்டவர் அழமையாக சொன்னார், அதற்கு காரணம் கடவுளும் அல்ல, நான் தான் காரணம். நான் கடவுள்கிட்ட ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்துக்கு அது கிடைக்காதது காரணம் நான் என்பதை உணர்ந்து கொண்டேன். ஆண்டவருடைய வார்த்தை என்னில் செயல்பட்டு நிச்சயமாக கடவுள் தராட்டால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சக்தி எனக்கு கிடைச்சிருக்கு. அது மிக மிக மகிழ்ச்சியாக இருக்குது. நான் வெளியூரில் வேலை பார்க்குறவா, லீவே கிடைக்காது. எனக்கு 10ஆம் கிளாஸ் டீச்சராக இருக்கிறேன். நான் லீவ் போட்டுட்டு வந்தேன். இந்த வேதனை மாற்றணும் ஆண்டவரே, எனக்கு இந்த வேதனையிலிருந்து மாறுதல் கிடைக்கணும். ஆனால் இப்போ எனக்கு ரொம்ப மன அமைதி கிடைச்சிருக்கு உண்மையிலே இந்த தியானத்தில் அட்டன் பண்ணி. அதுக்காக ரொம்ப நன்றி சொல்லுகிறேன். One minute. Come here. Before we listen to anything, I want to teach you. எல்லாம் கவனிங்க. ஒரு காரியம் கேட்கறதுக்கு முன்னால உங்க எல்லாத்துக்கும் நான் கற்றுக் கொடுக்க விரும்புறேன். அதனால கவனிங்க. Yesterday I was in Bangalore teaching to college students for 2 days retreat. நான் Listen. 2 நாளைக்கு முன்னால பெங்களூர்ல இருந்தேன். காலேஜ்ல உள்ள பிள்ளைங்களுக்கு 2 நாள் நான் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தேன். The children went and spoke to the principal and said, we want 1 more day for our parents to come, so that they increased 1 more day for the parents. அப்போ இந்த கேட்டுட்டு இருந்த இந்த மாணவிகள்லாம் போய் அவங்க பிரின்சிபல்கிட்ட சொன்னாங்க, எங்களுக்கு இன்னொரு நாள் கூட வேணும், 2 நாள் ஆச்சு, இன்னொரு நாள் வேணும், எங்களுடைய பெற்றோர் இங்க வரணும்னு சொன்னாங்க. Yesterday I was teaching these children. நேத்திக்கு நான் இந்த பிள்ளைங்களுக்கு போதித்து கொண்டிருந்தேன். On the same principle, how you believe God's word and how God's word will perform miracles for you. எவ்வாறு இறை வார்த்தையை நீங்க நம்பணும், அவ்வாறு நம்பும்போது அந்த இறை வார்த்தை அற்புதங்களையும் அதிசயங்களையும் உங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்தக்கூடியது என்பதை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தேன். And as I was teaching them, a man came with 3 children who are born deaf and dumb. அவ்வாறு நான் சொல்லிக் கொண்டிருக்கும் போது ஒரு மனிதர் அங்கு வந்தார் 3 பிள்ளைகளை கூட்டிட்டு. அந்த பிள்ளைகளுக்கு பிறவிலேயே அவங்களுக்கு காது கேட்காது, வாய் பேசாது, ஊமை பிள்ளைங்க. 2 children are born 100% deaf, 100% dumb. அதுல 2 பிள்ளைங்க 100% ஊமை, காதும் கேட்காது, வாயும் பேசாது. I told those children, நான் அப்ப அந்த பிள்ளைங்கிட்ட சொன்னேன், you just heard the word of God. நீங்க இப்போ ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டீங்க. I am not going to pray. நான் ஜெபம் பண்ண போறதில்ல. But I am going to pick up 2 young children. நான் இப்போ இங்க இருக்கக்கூடிய 2 இளம் மாணவிகளை நான் கூப்பிட போறேன். I am going to teach you to pray. அவங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க போறேன் எப்படி ஜெபிக்கணும்னு. You say that prayer. நீங்க அந்த ஜெபத்தை சொல்லுங்க. And we will see how God answers the prayer. எப்படி கடவுள் இந்த ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறார் அப்படிங்கறத நீங்க பாருங்கன்னு சொன்னேன். 2 children came on top. 2 பிள்ளைங்க மேடைக்கு வந்தாங்க. They made a prayer. அவங்க ஜெபிச்சாங்க. Both these children who have never heard in their life, never spoken a word, began to hear and speak. வாழ்க்கையில அது வரைக்கும் காது கேட்காம வாய் பேசாம இருந்த அந்த பிள்ளைங்க இந்த 2 பிள்ளைங்க ஜெபிக்கும் போது அவர்கள் காது கேட்டது, வாய் திறந்தார்கள். And for your sake, I am going to tell them to send the CD tonight. So tomorrow it will come. I'll play it here in the computer and show you that my God answers prayers only when you understand His word. If you don't understand His word, you get nothing, because Jesus said only when you understand the truth will set you free.
உங்களுக்காகவே நான் இன்னைக்கு ஃபோன் பண்ணி அந்த சிடியை நான் இங்க அனுப்ப சொல்றேன். அதை நாளைக்கு அங்க என்ன நடந்தது அப்படிங்கறத நான் இங்க உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஏன்னு சொன்னா ஆண்டவர் இயேசு என்ன சொன்னாரு? அவருடைய வார்த்தையை நாம் நம்ப வேண்டும். அந்த வார்த்தையில் உள்ள உண்மைதான் உங்களுக்கு விடுதலை கொடுக்கும். Just like this mother is crying, one of the student was crying. இந்த அம்மா எப்படி அழுதாங்களோ அது மாதிரி ஒரு மாணவி அழுதாள். On the first day of the retreat, முத நாள் அந்த தியானத்துல முத நாள் அவ அழுதா. she said 4 days back my dad got drunk, he drinks every day, he beat up my mother, and my mother is in the hospital and I just came out of the hospital. அந்த மாணவி சொன்னா என்னுடைய அப்பா வந்து ரொம்ப குடிக்காரரு, குடிச்சிட்டு வந்து எங்க அம்மாவை ரொம்ப அடிப்பாரு, அவர் ஹாஸ்பிடல்ல இருக்கிறாரு, நான் இங்க வந்திருக்கிறேன்னு சொன்னா. She was crying and she was saying, I'm talking to Jesus to set my daddy free. Jesus is not answering my prayer. அவ சொன்னா நான் வந்து ஆண்டவர் இயேசுட்ட நான் அழுதுட்டே இருக்கேன், எங்க அப்பா இந்த கெட்ட குடி பழக்கத்துல இருந்து அவர் மீண்டு வரணும், ஆனா அவர் அப்படி திருந்தி வரல அப்படின்னு அதை நினைச்சு நான் அழுது நான் ஜெபித்தேன்னு சொன்னா. I said to that girl, you are praying a prayer without the word of God. அப்ப நான் சொன்னேன் அந்த மாணவிட்ட, சகோதரியே நீ ஜெபம் பண்ற, ஆனா உன்னுடைய ஜெபத்துல எந்த இறைவார்த்தையும் இல்ல என்று சொன்னேன். If I teach you to pray, will you make a prayer? அப்ப நான் அவட்ட சொன்னேன், நான் உனக்கு ஜெபிப்பதற்கு நான் கற்று தருவேன், அப்ப நீ ஜெபிப்பியா அப்படின்னு சொல்லி கேட்டேன். She began to make that prayer. அப்போ அந்த மாணவி நான் அந்த ஜெபத்தை நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கொண்டாள். And yesterday she came and said, brother, 2 days became my daddy has not even touched a drop of alcohol. அதுக்கு பிறகு அந்த மாணவி வந்து சொன்னா, 2 நாளா எங்க அப்பா குடிக்கவே இல்லை, அது பக்கத்திலே போகலன்னு சொன்னா. Now I want to ask her some questions, not to put her down, but we all understand our mistakes. நான் இந்த சகோதரிட்ட சில கேள்விகளை கேட்க போறேன். அவங்கள இந்த கூட்டத்துல ஒரு கேவலமா நடத்துற மாதிரி இல்ல, மாறாக எல்லாரும் கற்றுக்கொள்ளணும்னு சொல்லி சில கேள்விகளை நான் அவங்ககிட்ட கேட்க போறேன். I can see that this place is a place where there are fields where crop is grown. Is it right? இந்த இடத்துல நான் பார்க்கிறேன் வயல் இருக்கு, அங்க இது செடிலாம் பயிரெல்லாம் அங்க வளருது, அதை நான் பார்க்கிறேன். And I believe all you people have the knowledge of growing crops. At least you உங்க know how the எல்லாத்துக்கும் crops are growing. எவ்வாறு இந்த செடிகள்லாம் வளருது அப்படிங்கறத குறித்து உங்க எல்லாத்துக்கும் தெரியும், பார்த்திருக்கீங்க அப்படித்தானே? வயல்ல எப்படி நாத்து நடுறாங்க, நெல் செடி வளருது, அதெல்லாம் நீங்க பார்த்திருக்கீங்க. Is it right? Now, Jesus said that the word of God is an incorruptible seed. ஆண்டவர் இயேசு சொன்னார், இந்த இறை வார்த்தை என்பது ஒரு மாசு மறுவற்ற ஒரு விதை என்று சொன்னார். Incorruptible seed means this seed can never fail, it will surely sprout. அவ்வாறு மாசு மறுவற்ற ஒரு விதை என்று சொல்லும் போது இந்த விதையில் எந்த குறைபாடும் இல்லை. அந்த விதையானது விதைக்கப்படும் பொழுது அது கண்டிப்பாக அது முளைத்து வளரும் என்பதாகும். If you are a farmer and you want a crop, you will surely search for the best seed.